ஜோதிடத்தில் 9வது ராசியான தனுசு ராசி குரு பகவானால் ஆளப்படுகிறது. இந்த ராசியினுடைய சின்னம் வில்லும் அம்பும் ஏந்திய ஒரு மனிதனின் உருவம். இது உயர்ந்த இலக்கு, உண்மை தேடல், அறிவு மற்றும் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்படும். தனுசு ராசியில் பிறந்தவங்க மனதில் ஒன்றையும் வாயில் ஒன்றையும் வைத்து பேச மாட்டாங்க. உண்மையை நேராக சொல்வாங்க. சில நேரங்களில் அந்த நேர்மையான பேச்சு மற்றவர்களுக்கு கடுமையாக தோன்றலாம். ஆனால் அவர்கள் ஏமாற்ற நோக்கத்துடன் யாரிடமும் பேசுவது இல்லை. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனகாரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரியதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடியவங்க. மிக பெரிய செல்வந்தராக சிறிய அளவில் அவமதித்தாரீனில் அவரை அறவே ஒதுக்கக்கூடியவங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்களில் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்குது. சைன மோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் என்பதால் மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வருவது இன்னும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சித்தருடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. தனுசு ராசியின் அதிபதியாக குரு கோதண்ட குரு என்று அழைப்பாங்க. எனவே குறுக்கிடும் போராட்டங்களில் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி தரக்கூடிய கோலத்தில் திலள வைத்த தலங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும். ஆனால் நீங்கள் அமைதியும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது நல்லது. அடிப்படைப்பட்ட தலமான திருப்புட்குழி கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். 12 வருடங்களுக்கு பிறகு சிவராஜ் யோகத்துடன் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பது தான் சிவராஜ் யோகம். இந்த மாதத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில் பயணிக்க இருக்காரு. சுக்கிரன் கன்னி வீட்டில் பயணிக்க போகிறாரு. செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்காரு. புதன் பகவான் வக்ரமாக இருக்காரு. ராகு கேதுவின் தாக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிர ராகு சேர்க்கை உள்ளிட்ட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் தேவையில்லாத சிக்கல்களை சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படுவது, வார்த்தைகளை விடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் வேலையை இழக்க அபாயம் ஏற்படலாம். வேறு வேலை கிடைப்பதில் உங்களுக்கு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. மீண்டும் இன்னொரு வேலை கிடைக்காத ஒரு நிலையும் ஏற்படலாம். வேலை கிடைப்பது உங்களுக்கு தள்ளி போகக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது. மேலதிகாரிகளுடன் இணக்கமாக செல்வது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. அரசு துறை, அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாகும். உறவினர்கள், நண்பர்களை சந்திக்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். உங்களுடைய மனதில் புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாக எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய உங்களுடைய நம்பிக்கை ஏற்படும். ஆச்சரியப்படும் அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படலாம். தொழிலில் உங்களுக்கு பதட்டம் குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சட்டத்திற்கு உட்பட்ட எல்லா விஷயத்திலுமே தனுசுக்கு ஏற்ற ஒரு பலன் ஏற்படலாம். நீங்கள் செல்ஃபோன் பயன்படுத்துவதை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. உடற்பயிற்சி தினம்தோறும் தவிர்க்காமல் இருப்பது நல்லது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரி போன்றவற்றை பார்த்து கொள்வதும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய கோபத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அண்டை வீட்டுக்காரர்கள், உடன் வேலை செய்பவர்கள், உறவினர்கள், வேலையாட்களுடன் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு ஏற்றதை தரக்கூடிய வகையில் இருக்குது. தலைவலி, சளி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை சரி செய்து கொள்வதும் நல்லது. நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஆடி மாதத்தில் அன்னதானம் தருவது நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் அமைந்திருப்பதால் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் தரக்கூடிய வகையில் தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு பிடித்த கடவுளை மனதார வழிபட்டு வாருங்க. உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நட்சத்திர பலன்களின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் புதன், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சில நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்காம். கந்தன் அருளால் உங்களுக்கு கண்ட பிணி நீங்கும். குடும்ப கஷ்டம் தீரக்கூடிய வகையில் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு காணக்கூடிய வகை உங்களுக்கு கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் எந்த ஒரு சிறிய விஷயத்தையுமே நீங்கள் கவனமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த காலகட்டம். எதிர்பார்த்த சில தகவல்களை தாமதமாக வரும். கூட இருப்பவர்களுடன் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்கள் நீங்கள் அவசர முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும். முக்கிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உங்களுக்கு உதவியும் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் உங்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சிப்பீங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வாகனம் உங்களுக்கு சுகம் ஏற்படக்கூடிய வகையில். மாணவர்களை பாடங்களை படிக்கும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. கவனம் சிதறவிடாமல் நீங்கள் இருப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் பெறுவீங்க. அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மாணவர்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் மிகவும் நீங்கள் கவனித்து கொண்டு உங்களுடைய பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களுடன் உங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அவங்களுக்கு மன அமைதி, எளிதில் நல்ல பெயர் கிடைக்கலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதில் உறுதியான ஒரு முடிவு எடுப்பீங்க. வாக்கு வன்மையினால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த திடீர் செலவுகள் உண்டாகலாம். அடுத்தவர் கூறுவதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்துவது நல்லது. வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்களாம். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. நீங்கள் குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமைகளை வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பேச்சினால் உங்களுக்கு மீன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு, தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்காத வகையில் உங்களுடைய தொழில் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் தீர்ந்து வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. பெண்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா 21, 23 இந்த நாட்களில் நீங்கள் முருகன் வழிபாடு மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.